பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் சங்கீதம் 7வது அதிகாரம் 1வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகிறேன். என்னை துன்பப்படுத்துவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது ராஜாவாயிருந்தும் அநேக இடங்களிலே மாத்திரமல்ல, சங்கீதத்திலே மிகவும் முக்கியமான அனைத்து பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் தாவீது நம்பிக்கையாக கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையிலே கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கையாக இருந்தபடினாலே எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான பாடுகளுக்கும் விலக்கி ரட்சிக்கப்பட்டார், விலக்கி காக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. காரணம், தாவீது ராஜாவாய் இருந்த போதிலும் அநேக பணபலன், படைபலன் எல்லாம் இருந்தும் அந்த ராஜாவாய் இருந்த தாவீது நம்பினது கர்த்தர் மாத்திரம் என்னை ரட்சிக்க முடியும் என்று நம்பினார். அதே போல இந்த நாட்களிலே நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரமே, அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதற்கு கீழுள்ள வசனத்திலே பார்க்கும்போது எப்படியெல்லாம் சத்துரு ஒரு மனிதனை ஆக்கிரமித்து கொள்ளுகிறான் என்று சொல்ல வருகிறது. ஒருவேளை என்னோடு சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானார். காரணம், தனக்கு மேல் ஏதாவது குறை இருக்குமாயின் அதை மன்னிக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு அனுபவம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புக வேண்டுமானால் நாம் சில காரியங்களை செப்பனிட வேண்டும். நாம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் வருகிறது. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதனால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சொல்லப்போ, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். காரணம், நமக்கு நீதியின் ஒரு தேவன் உண்டு. கண்டிப்பாக நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். அதே போல அதே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க, செம்மையானது இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்க தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அநேக தருணங்கள் நமக்கு தந்திருக்கலாம். கர்த்தர் அநேக இடத்திலே நம்மை உணர்த்தி இருக்கலாம். இன்றும் உணர்வடையாத அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்கும்போது நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமாய், இல்லை என்றால் அநேக தரம் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தும் அதை இழந்து போகாதபடி நீங்கள் இன்றைக்கு ரட்சணிய நாள், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக பரலோகத்தின் பங்காளிகளாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.